நெக்ஸ்ட்டு 10th டிசைனுக்கு மேங்கோ டிசைன் வச்சு ஒரு பீகாக் தான் பார்க்க போகிறோம். இந்த பீகாக் டிசைனுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு 2 லைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் 2 லைன் ட்ரா பண்ணுறதுக்கு 2 டாட் வச்சுட்டு அதை ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி 2 டாட் வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் இங்கேருந்து நான் எஸ் ஷேப் கொண்டு போக போகிறேன். ஸோ அதுக்கு நான் இங்கேருந்து கொண்டு போய் இந்த இடத்துல கொண்டு போயிட்டு இதை இப்படியே நான் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பைரல் தானே கொடுப்போம். ஸோ இதில் நம்ம ஸ்பைரல் கொடுக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக பீகாக்கோடைய ஹெட் பார்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டேன். இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஸ்பைரல் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறமா ஐக்கு இப்படி ஒரு டாட் வச்சுட்டு இதை இப்படி ஐக்கு ஒரு டாட் வச்சுட்டு அதை இப்படி வெயின்ஸ் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல இப்படி நம்ம அதோடைய பீக் பார்ட் கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போ அதோடைய பீக் பார்ட் நமக்கு கிடச்சிருச்சா? இப்போ இதுக்குள்ள இதில் என்ன பண்ணியிருக்கோம், 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த எஸ் ஷேப் கொண்டு வந்து ஃபுல்லாக கொண்டு போய் ஸ்பைரல் சுத்தாமல் இந்த இடத்தோட நிப்பாட்டிட்டு அதை ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து அதை பீகாக்கோடைய ஹெட் பார்ட்டாக ஆக்கிட்டோம். ஓகேவா? ஹெட் பார்ட்டாக ஆக்கிட்டு ஒரு டாட் வச்சு அதை வெயின்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு பீகாக்கோட ஐ கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கனக்குள்ள ஒரு வி மாதிரி, அதாவது ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டு இங்கேருந்து அதை ஜாயின் பண்ணி பீகாக்கோடைய பீக் கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்க போகிறோம். ஒரு ஸ்பைரல் டிசைன் கொடுத்துட்டு இதுக்கு மேலே 2 லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி 2 லைன் ஆஃப் ஹம்ஸ், ஸ்மால் ஹம்ஸ் வச்சு கொடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே டபிள்யூ வச்சு ஒரு பெட்டல் கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்க போகிறோம். இப்படி ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இப்படி நம்ம அந்த பிக் ஹம்ஸ் கொடுத்தா ஒரு ஃபில்லிங் கொடுப்போம்ல, ஸோ அதே மாதிரி இந்த டிசைனுக்கு நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஓகே, என்ன சொல்லியிருக்கேன், நம்ம என்ன டிசைன் போடுறோமோ அதை ஹைலைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற ஏரியாவை நம்ம ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு 2 லைன் போட்டுக்க போகிறோம். ஓகே, இதுக்கு மேலே நம்ம அப்படியே விட்டாலும் சரி, இல்லை ஹம்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கூட நம்ம கொடுத்துக்கலாம். நான் இதில் உங்களுக்கு ஹம்ஸ் தான் கொடுக்க போகிறேன். முடிகிற வரைக்கும் இதில் ஹம்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா ஒரு லைன்ஸ் கூட நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இதில் லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணாலே அது ஹம்ஸ் மாதிரி தான் தெரியும். ஏன்னா அவ்வளோண்டு ஸ்பேஸ் தான் இதில் இருக்குது. ஓகேவா? முடிஞ்சது. ஓகேவா? இந்த டிசைனோட அவுட்புட் எப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் இப்படி திக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அது பீகாக்கோடைய அந்த டிசைன் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பீகாக்குக்கு இப்படி ஒரு குட்டி ஸ்பைரல் மாதிரி கொடுத்துட்டு அகெயின் இதுக்கு மேலே போயிட்டு இப்படி ஒரு லீஃப் மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா?